ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜே இருக்கான்ல, அவன் வந்து எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிச்சிருப்பான். நம்ம கிம் தான் வந்துட்டு அந்த விஷப்பறவையை வாங்கியிருக்காரு. வாங்கினது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த வணிகருடைய மொத்த ஃபேமிலியுமே பார்த்தீங்கன்னா தீ வச்சு கொளுத்திருக்கான். பட் இருந்தாலும் அந்த வணிகருடைய பையன் மட்டும் தப்பிச்சு வந்திருப்பான். இந்த விஷயம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜே ஹீரோ கிட்டேருந்து மறைச்சிருப்பான். அதனால நம்ம ஹீரோவுக்கும் ரொம்ப மனசு உடஞ்சு போயிருக்கும். நம்ம ரொம்ப நம்பின ஒருத்தனே நம்மளை வந்து ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்து நம்ம ஜே சியோ கிட்ட சாரி கேட்கறதுக்காக போகிறான். ஏன்னா இப்போ ரீசெண்டாக தானே இவனுக்கே தெரிய வந்திருக்கும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா இருந்த விஷயத்த வெளியில் மக்கள்கிட்ட தெரியப்படுத்துறது வந்து அந்த பனிப்பெண் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி தேவையில்லாமல் நம்ம சியோவை தான் வந்து திட்டிருப்பான், நீ தான் இந்த மாதிரி எல்லாருக்குமே பரப்பியிருப்ப அப்படின்ட்டு. இப்போ அதுக்காக தான் அவகிட்ட சாரி கேட்கறதுக்காக வரான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவன் இல்லை நம்ம கேட்க வேணாம், நம்ம தான் இப்போ அவளை லவ்வே பண்ணலைன்னு சொல்லிட்டோமே. அப்படி இருக்கும்போது எதுக்காக நம்ம அவளை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இப்படிலாம் சாரி கேட்கணும்? இதனால நம்ம மறுபடியும் தேவையில்லாமல் அவளோட மனசில் ஃபீலிங்ஸை வளர்க்குற மாதிரி இருக்கும். அதனால கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு நடந்து வரும்போது இதை வந்து நம்ம சியோவும் பார்த்துடுறா. அவளுக்கும் அதை பார்த்தோன்னே கொஞ்சம் கோவம் வந்துடுது. இவ்வளோ தூரம் வந்து நம்ம கிட்ட பேசலாம்னு இருந்தவன் திடீர்னு மறுபடியும் ரிட்டர்ன் போகிறான். அவனுக்கே அவ்வளோ ஈகோ இருக்கும்போது நமக்கு இருக்காதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேவை கண்டுக்காத மாதிரியே இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஜே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோவை பார்க்கறதுக்காக வரான். நான் அவங்ககிட்ட நிறைய உண்மையை மறைச்சிட்டேன் தான், பட் இருந்தாலும் நான் இப்போ எல்லாத்தையுமே அவங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இவளை இங்கிருந்து வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம ஹீரோயினோட உடம்புல இருக்கிறது ஹீரோ தானே, அதனால நான்லாம் இங்கிருந்து வெளியே போக மாட்டேன், எதுவாக இருந்தாலும் இப்பயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. ஆமாம் அவள் எப்பயுமே என் கூட தான் இருப்பா, நீ வந்து அவள் இல்லாமல் எதுவுமே சொல்லாத, நீ சொல்லு அப்படின் போது சரி ஹீரோவை பர்மிஷன் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜே இப்போ எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக இந்த வணிகருடைய பையன் இப்போ அவன் கைக்கு கிடைச்ச கூட இந்த உண்மையெல்லாம் எதுக்காக நம்ம ஹீரோ கிட்ட சொல்லாமல் விட்டான் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு விஷம் கொடுத்து சாகடிச்சது அப்போ இருந்த நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் விஷம் கொடுத்து சாகடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவளுடைய மொத்த ஃபேமிலிக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்து சாகடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அந்த தப்பு எல்லாமே பண்ணது கிம் தான் அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அவனுடைய பொண்ணுக்கும் சேர்த்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அதனால நம்ம சியோவோட உயிரும் போயிடும் அப்படின்னு நினச்சி தான் இவன் இந்த உண்மை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லாமல் மறைச்சிருந்திருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோ இவங்கிட்ட கொடுத்த வேலையே என்ன, இந்த விஷப்பறவை இருக்குல்ல அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு வந்து சொல்லு, அப்புறம் அந்த கிம்முக்கு எதிராக ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சாலும் சொல்லுன்னு சொல்லியிருப்பான். பட் நம்ம ஜே அது எல்லாமே மறைச்சிருக்கான். ஸோ அதுவும் நம்ம ஹீரோவுக்கு துரோகம் பண்ண மாதிரி தானே. அதனால அவன் ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு, இங்கே பாருங்க அரசே, என்னால் உங்களுக்கும் துரோகம் பண்ண முடியாது, அதே சமயம் சியோவோட உயிரையும் ஆபத்தில் விட முடியாது. நீங்கள் கேட்டிங்கல்ல அந்த விஷப்பறவையை பற்றி தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக ஒரு புக்கு கூட நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த புக்கு முழுக்க அந்த விஷப்பறவையை பற்றி தான் இருக்கும். நீங்கள் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அதே சமயம் கடைசியாக எல்லா ஆதாரத்தையும் திரட்டி நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு விஷம் கொடுத்தது கிம்மு தான் சொல்லி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அவருக்கு மட்டும் தண்டனை கொடுங்க, தயவு செஞ்சு அவருடைய பொண்ணு சியோவை விட்டுருங்க, அவன் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையுமே பின்னாடி ஹீரோயினோட உடம்புல இருந்து கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோவும் அவனுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவனை மன்னிச்சிடறான். கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோ உட்காந்துக்கிட்டு அந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கான். அதாவது இப்போ நம்ம ஜே கொடுத்துட்டு போயிருப்பான்ல அந்த விஷப்பறவையை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நான் ஒரு புக்கில் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு தான் படிக்கிறான். அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் வேற சும்மா இல்லாமல் பின்னாடி வந்துட்டு உரசிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கா. டே உனக்கு என்னடா வேணும், சாரி என்னடி வேணும், ஏன்டி இப்படி வந்து பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன் நான் வரக்கூடாதா, நான் ஒரு நாட்டோட ராஜா, நான் பக்கத்தில் வரக்கூடாதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது வரக்கூடாது தள்ளி போ அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோயினும் கோவத்தில் அங்கே நிறைய புக்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து ஒரு மாதிரி வரிசையாக வச்சுக்கிட்டு வந்துட்டு இந்த லென்த் போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகுவா அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்கும்போது சரி சரி போதும் ரொம்ப சீன் போடாத அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் சரி அவர் உங்களை ஏமாத்தணும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா இந்த புக்கு கொடுத்துருக்க மாட்டார்ல, அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இப்போயாவது தெரிஞ்சுக்கோங்க அவர் உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்காம இருந்ததுக்கான காரணம் அந்த பொண்ணு சியோ இருக்கால அவளை இப்போ வரைக்கும் லவ் பண்ணிட்டு தான் இருக்காரு போல ஜே, அதனால தான் அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இதை மறைச்சிருக்காரு. அவர் மேலேயும் நம்ம ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் ஆமாம் அதனால தான் நானே அவனை மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது சரி இப்போ இந்த புக்கெல்லாம் எதுக்காக படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, அது ஒன்றும் இல்லை இதில் இருக்கிறதெல்லாம் படிச்சாவது இந்த பறவை பற்றின விஷயம் எல்லாமே நான் கொஞ்சம் தெரிஞ்சுப்பேன், இதெல்லாம் வச்சு அந்த பறவை எங்கே இருக்குன்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமேட்டு அந்த கிம்மு தான் என் அம்மாவை கொன்னா அப்படின்றதையும் நான் எல்லாருக்கும் முன்னாடி நிரூபிக்கிறேன். தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் என் மனைவி மேலே பழிய போட்டு அவள் குடும்பத்தையே அழிச்சாங்கல்ல, அவனை சத்தியமான சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப கோவத்தோட பேசிகிட்டு இருக்கான். கட் பண்ணா இப்போ அடுத்த சீனில் நம்ம கிம் இருக்கான்ல அவன் வந்துட்டு அந்த அரசு அதிகாரியை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கான். அதான் அவர் வேறு யாரும் இல்லை நம்ம ஹீரோயினை ஃபஸ்ட்டு இந்த ஊருக்கு அனுப்பியிருப்பார்ல, என் பொண்ணை எப்படியாவது அந்த மாமனார் வீட்டிலேருந்து காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான். இவருடைய பேரை நம்ம ஹோ அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ இவரை எதுக்காக நம்ம கிம் கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மறுபிரிவு எடுத்ததுக்கப்புறம் அந்த பனிப்பெண் கூட சேர்ந்து ஸ்டார்டிங்கில் அவளை வளர்க்க ஆரம்பிச்சது இவர் தான் போல. இப்போ அதை பற்றி கேட்கறதுக்காக தான் நம்ம கிம் இவரை கூப்பிட்டுருக்கான். ஹீரோ இப்போ ஒரு வேலைக்கார பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காருல்ல, அந்த பொண்ணை நீங்கள் தான் சின்ன வயசில் வளர்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அந்த பொண்ணை நான் தான் வளர்த்தேன் ஒரு டீனேஜ்லேருந்து, ஏன்னா அவள் என் பொண்டாட்டியோட சொந்தக்கார பொண்ணு அதனால தான் நான் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது பொண்ணு கிம்மோ சரி உங்கள் பொண்டாட்டியோட சொந்தக்கார பொண்ணுன்றீங்க, அப்படி இருக்கும்போது இவளும் பணக்காரியாக தானே இருக்கணும், ஆனால் எதுக்காக சாதாரண ஒரு வேலைக்காரி மாதிரி இந்த அரண்மனையில் வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது
ஏன்னா அவள் கொஞ்ச நாள் மட்டும் தான் என் வீட்டில் இருந்தா. அதுக்கப்புறம் அவளுக்குன்னு ஒரு வளர்ப்பு அம்மா அப்பா ஆன்ட்டி அவங்கள தேடிக்கிட்டு அவள் தனியாக போயிட்டா. அதுக்கப்புறம் நானே அவளை இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு மாதிரி இவர் சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி நான் இந்த இன்ஃபர்மேஷனை கேட்கறதுக்காக தான் உங்களுக்கு கூப்பிட்டேன், சரி இப்போ நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மந்திரி ஓவும் இங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது நம்ம கிம்முக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்குறாரு. நீ இப்போ எதுக்காக இந்த பொண்ணை பற்றி என்கிட்ட விசாரிச்ச அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியும். தயவு செஞ்சு உங்ககிட்ட இருக்கிறத மட்டும் வச்சு நீ நல்லபடியாக வாழ்ந்துக்கோ, இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை ஏதாவது பண்ணின்னு வச்சுக்கோயேன், அப்புறம் உன்னை காப்பாற்றின நானே உன் உயிரை எடுக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிரட்டிட்டு போகிற மாதிரி போகிறாரு. எதனால் அவர் இப்படி பேசுகிறாருன்னா அவருடைய பொண்ணு உயிரை இப்போ நம்ம ஹீரோயின் காப்பாற்றிருக்கால, அதனால தான் அதுக்கு நன்றி கடனா அவளுடைய உயிரை நம்மளும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த மாதிரி மிரட்டிட்டு போகிறாரு. ஏன்னா நம்ம கிம்மோட பிளான் எல்லாமே இவருக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம கிம் வந்து அவனுடைய பொண்ணை ஹீரோவுக்கு கட்டி கொடுத்து இந்த மொத்த ராஜ்யத்தையும் அவன் ஆளலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அதுக்கு இப்போ குறுக்க இருக்கிறது நம்ம ஹீரோயின் தானே, ஏன்னா அவள் இறந்து போன நம்ம ஹீரோட மனைவி மாதிரியே இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ மறுபடியும் அவளை கல்யாணம் பண்ணிட்டானா இந்த கிம்முடைய மொத்த பிளானும் வேஸ்ட்டாக போயிடும்ல, அதனால தான் இந்த மந்திரி ஓவும் இப்படி சொல்லிட்டு போகிறாரு. அந்த பொண்ணோட உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஓன் உயிர் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கிம் ஒரு ஃப்ளாஷ்பேக்கையும் யோசிச்சு பார்க்குறான். அதாவது ஸ்டார்டிங்கில் இவன் ஒரு சண்டையில் மாட்டிருக்கும் போது இதே ஓ தான் வந்து காப்பாற்றிருப்பாரு. அப்படி காப்பாற்றும் போது தான் இவனுடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தழும்பு ஏற்பட்டிருக்கும். அந்த டைமில் அவனுடைய மனைவி தான் வந்து அதுக்கெல்லாம் மருந்து போட்டு விட்டுருப்பா. அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம கிம் யோசிச்சு பார்த்துட்டு அன்னைக்கு நீ என் காப்பாற்றுறது தான் உனக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதாவது நம்ம கிம்முடைய பிளானில் அவனை தடுக்க நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஓ அவரையும் சேர்த்து கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நைட் ஆகுது. இந்த பனிப்பெண்களுடைய அந்த ஹெட் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம கிம் ஒரு வேலை கொடுத்துருப்பான் போல. நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு போயிட்டு அங்கே இவங்களுக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது கிடைச்சா அதை எடுத்துருவா அப்படின்னு சொல்லியிருப்பான் போல. அதனால இந்த பனிப்பெண்களுடைய லீடரும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோயினோட ரூம்குள்ளே வந்து ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அதில் ஒரு லவ் லெட்டர் இருக்கிறத பார்க்குறான். ஸோ இந்த லவ் லெட்டர் நம்ம ஹீரோயின் எழுத கிடையாது. ஆனால் இப்போ அவளுடைய உடம்புல யார் இருக்கிறது, நம்ம ஹீரோ தானே. அவன் தான் ஹீரோயினை நினச்சி இப்படி உருகி உருகி எழுதி வச்சிருக்கான். ஆனால் இவன் அதை நம்ம ஹீரோயின்ட்ட கொடுக்காம இப்படி ரூமில் மறைச்சு வச்சிருப்பான் போல. பட் இவன் வந்து இப்போ பார்த்து இதை எடுத்துட்டா. ஸோ இதை பார்த்து இப்போ ஏதோ ஒரு பிளான் போடுற மாதிரி தெரியுது. கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த விஷப்பறவையை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜே ஒரு புக்கில் குறித்து கொடுத்துருப்பான்ல, அதை தான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போது அதை பார்த்து நம்ம ஹீரோயினும் ஏய் எதுக்காக இப்போ இந்த புக்கெலாம் படிக்கிற, ஓ அப்படின்னா இந்த எல்லா பிரச்சனைக்கும் கிம்மு தான் காரணம் அப்படின்னு சொல்லி நீ ஆதாரத்தோடு நிரூபிக்க போறியா என்ன, அப்படி பண்ணினா நீ கிம்முடைய பொண்ணையும் சேர்த்து தண்டிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி மட்டும் நடக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் ஜே உன்னை நம்பி இந்த புக்கை கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ நீ என்னன்னா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ ஜேக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ரொம்ப காண்டாயிட்டே இருக்குது. ஏய் தேவையில்லாததான் நீ பேசிட்டே இருக்காது, இப்போ நான் எது பண்ணாலும் அது என்னதான் வந்து அஃபெக்ட் பண்ணோம், நீ எதை பற்றியும் கவலைப்படாதப்போ அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படி சொல்லிட்ட, இப்போ உன்னோட உடம்புல நான் தானே இருக்கேன், அப்போ ஜே ஏதாவது தப்பாக நினச்சிக்கிறதா இருந்தால் என்ன தானே நினைப்பான், இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப க்யூட்டாக பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியல. ஏய் தயவு செஞ்சு நீ வெளியே போறியா, எனக்கு உன்கிட்ட பேசினாலே ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா. வெளியே போயிட்டு நாய்க்கிட்ட உட்காந்து புலம்பிட்டு இருப்பா. இவன் ஏன் இப்படி ரொம்ப பண்ணுறான் வர வர அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவும் உள்ள அந்த புக்லாம் படித்து முடிச்சுட்டு வெளியில் உட்காந்து நம்ம ஹீரோயின்ட்ட தான் பேசிகிட்டு இருப்பான். அப்போது நம்ம ஹீரோவுக்கு ஒரு டவுட் வருது. இப்போது அந்த பறவை இருக்குல்ல விஷப்பறவை, அதை வந்து கிம்மு தான் ஏதோ ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்கான். மனுஷங்க விலங்குங்க இதுங்க எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடுன்றது ஒன்று தேவைப்படும்ல, அதே மாதிரி தானே அந்த பறவைக்கும் தேவைப்படும். அதை அடைச்சி வச்சிருந்தாலும் அதுக்கு சாப்பாடு வேலை வேலைக்கு கொடுத்து தானே ஆகணும். இப்போ தான் நான் அந்த புக்கில் அதை பற்றி ஒரு குறிப்பு பார்த்தேன். அது என்னன்னா அந்த விஷப்பறவை நார்மலான பேர்ட்ஸ் சாப்பிடும்ல, இந்த கரையான் அப்புறம் புழு அந்த மாதிரிலாம் எதுவுமே சாப்பிடாது. அதுக்கு தேவையானது எல்லாமே விஷம் கலந்த ஒரு உயிரினம் தான். அதாவது பாம்பு தேள் அந்த மாதிரியான விஷம் கலந்த சாப்பாடு மட்டும் தான் அது சாப்பிடும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா இந்த மாதிரி பாம்பு தேள் இது எல்லாத்தையுமே வந்து நார்மலான மனுஷங்களால கண்டிப்பாக பிடிக்க முடியாது. ஸோ அப்படின்னா கிம் இதுக்காக ஏதாவது ஹண்டர்ஸை யூஸ் பண்ணுவானா, அதாவது பாம்புகளை பிடிக்கக்கூடிய ஹண்டர்ஸை. ஸோ அவங்க மூலமாக அந்த பாம்பை பிடிச்சி அதை அந்த பறவைக்கு உணவாக கொடுக்குறான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாம்பை பிடிக்கக்கூடிய ஹண்டர்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த பறவையும் எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்னுடைய அம்மாவுக்கு விஷம் கொடுத்தது என்னோட மனைவி கிடையாது, அது அந்த கிம் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கு முன்னாடி ஆதாரத்தோடு நிரூபிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ கற்பனா அடுத்த நாள் காலையில் அரண்மனைக்குள்ள சில பொருட்கள் வருது. அப்போ அதில் ஒரு பானைக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மூட்டையை பார்த்தீங்கன்னா அந்த பனிப்பெண்களுடைய லீடர் எடுக்கிறா. ஸோ இவ அந்த மூட்டையில் அப்படி என்ன வச்சிருக்கா, ஒருவேளை இதில் தான் அந்த ஸ்னேக் இருக்கா, அதை கொண்டு போய் இவ தான் அந்த விஷப்பறவைக்கு சாப்பாடு கொடுக்குறாளா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு டவுட் வருது. கட் பண்ணா இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவரை வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவர் வேற யாரும் கிடையாது, இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட தான் நம்ம ஹீரோவும் அவனுடைய ஆட்களும் கேட்டு தெரிஞ்சிருப்பாங்க. அதாவது விஷம் குடிச்சு இறந்ததுக்கு ஒரு அடையாளமே இல்லாமல் ஒருத்தங்க இறந்து போனாங்கன்னா அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும், அது என்ன மாதிரியான விஷமா இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு இவர் தான் அந்த
அந்த விஷப்பறவை பற்றிலாம் சொல்லியிருப்பாரு, சில எபிசோடுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ இப்போ அவர் தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. எதுக்காகனா நம்ம ஹீரோ தான் சொல்லியிருப்பான், இந்த மாதிரி அந்த விஷப்பறவையை வளர்க்கணும்னா அதுக்கு பாம்புகள் தான் உணவாக கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஸ்னேக் ஹண்டர்ஸ் கிட்ட இருந்து தான் அந்த மாதிரியான பாம்பு எல்லாத்தையுமே வாங்குவாங்க. நம்ம நாட்டில் ஸ்னேக் ஹண்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அவங்களுடைய வீடுகள்லாம் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, பட் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர்கிட்ட கேட்கும்போது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக தான் இப்போ இவரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஒரு ஸ்னேக் ஹண்டர்ஸோட இடமும் எங்கே இருக்குது அப்படின்றது இந்த மருத்துவருக்கு தான் தெரியும். ஸோ இப்போ இவர் கூட யாருடா போகிறது அப்படின்னு சொல்லி பேச்சு வரும்போது நம்ம ஹீரோ, அப்புறம் அந்த குண்டு அசிஸ்டன்ட் ஷிம்மு, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹீரோவை தான் பார்க்குறாங்க. சரி ஓகே, வேறு வழி இல்லை, நான் தான் இவர் கூட போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அப்புறம் ஹீரோவும் மருத்துவரும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்னேக் ஹண்டர்ஸ் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த மருத்துவர் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு சட சடன்னு நடந்து போயிட்டே இருக்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயினோட உடம்புல இருந்துக்கிட்டு ஹீரோவால் சுத்தமாக நடக்கவே முடியல. ஐயா சாமி கொஞ்சம் பொறுமையாக போங்கப்பா, என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இவர் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னேக் ஹண்டர்ஸை போய் பார்த்துறாரு. அவங்க கிட்ட கேட்குறாரு, நீங்கள் இந்த மாதிரி கோட்டைக்கு போயிட்டு ஏதாவது ஸ்னேக் எல்லாம் சப்ளை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஒரு டிராயிங்கையும் காட்டுறாரு. ஏதோ ஒரு மாஸ்க் மேன் மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக இந்த மாஸ்க் மேன் தான் இதுக்கு முன்னாடி நம்ம சியோவோட வீட்டுக்குள்ளே வந்து ஏதோ தேடிட்டு இருந்திருப்பான். நம்ம சியோவும் பார்த்துட்டு நீ தானே எங்கள் அப்பாவோட கைக்கூலி, அவருக்காக எல்லாத்தையுமே பண்ணுறது நீ தானே அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பா. ஸோ அந்த மாஸ்க் மேனை பற்றியும் கேட்குறாரு. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா இல்லை எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாஸ்க் மேனோட டிராயிங் இவங்க கிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷப்பறவையை நம்ம கிம் கிட்ட ஒரு வணிகர் வித்திருப்பார்ல, அவருடைய பையனை கூட இப்போ ரீசெண்டாக நம்ம ஜே பிடிச்சிருப்பான். அவனை விசாரிச்சப்போ இந்த மாதிரி அவனுடைய ஃபேமிலி இருக்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். யாரோ ஒருத்தங்க அவங்க வீட்டை எரிச்சு அவங்க எல்லாருமே சாகடிச்சது தான் சொல்லியிருப்பான். அப்போ அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனது இந்த மாஸ்க் மேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரைஞ்சே காட்டியிருப்பான். அந்த டிராயிங் எடுத்துட்டு வந்துட்டு இவங்க கேட்குறாங்க, ஏன்னா இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த மாஸ்க் மேன் வந்து கிம்முடைய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா இந்த மாஸ்க் மேன் ஏன் இந்த ஸ்னேக் ஹண்டர்ஸ்ல ஒருத்தனா இருக்கக்கூடாது, அவனும் கிம்மோட ஆள் தானே, ஸோ கிம்முக்காக கூட இவன் இந்த ஸ்னேக் ஹண்டர்ஸ் வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு சந்தேகத்தில் தான் இப்படி அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து கேட்குறாங்க. ஸோ இப்படியே அந்த மருத்துவரும் நம்ம ஹீரோயினும் அந்த ஸ்னேக் ஹண்டர்ஸை பற்றி அப்படியே விசாரிச்சுக்கிட்டு அந்த மாஸ்க் மேனை பற்றியும் விசாரிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுது. அப்படியே அந்த மாஸ்க் மேனுடைய டிராயிங் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு இருப்பான். அப்போ தண்ணி வேற அதில் இல்லை. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மாஸ்க் மேனுடைய டிராயிங் பறந்து போகுது காற்றுல. இதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது. போ பறந்து போ, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு நினச்சா இந்த கடவுள் நமக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ அந்த பேப்பரை பார்த்துட்டு. அப்போ அந்த பறந்து போன பேப்பர் ஒரு இடத்துல விழுது. அதை யாரோ ஒருத்தங்க எடுக்கிறாங்க. அது எடுக்கிறது வேற யாரும் கிடையாது, அதுதான் அந்த மாஸ்க் மேன். ஸோ இவங்க நம்மளை தேடிட்டு இருக்காங்க அப்படின்றது இப்போ அந்த மாஸ்க் மேனுக்கே தெரிஞ்சு போச்சு. அதாவது கிம்முடைய அடியாளு. இன்னொரு பக்கம் அந்த பனிப்பெண்களுடைய லீடரை காட்டுறாங்க. அவ காலையில் ஒரு பானையிலேருந்து பார்த்தீங்கன்னா சாக்கில் ஏதோ ஒன்று எடுத்திருப்பாள்ல, அதை கூட நான் பார்த்துட்டு சொல்லியிருப்பேன் இது பாம்பா கூட இருக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம கெஸ் பண்ணது கரெக்ட் தான், நிஜமாவே அது விஷ பாம்புகள் தான். அதை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கூண்டுக்குள்ள அப்படியே திறந்து போட்டு விடுறா. ஏன்னா அந்த கூண்டில் தான் இப்போ அந்த விஷப்பறவையை வளர்த்துறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிம் வரான். வந்து இந்த பனிப்பெண்களுடைய லீடர் கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்துருந்தேனே, அதை பண்ணியா என்ன, அந்த பனிப்பெண்ணுடைய இடத்துக்கு போயிட்டு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி பார்க்க சொன்னேன், கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாங்க ஐயா எனக்கு ஒன்று கிடைச்சிச்சு, அவளுடைய ரூம்ல ஒரு லவ் லெட்டர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டு இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இது லவ் லெட்டரா, இவ யாருக்கு எழுதிருப்பா அப்படின்னு சொல்லும்போது ஆனா இவ எழுதின மாதிரி தெரியல ஐயா, அது அவளுக்கு யாரோ ஒருத்தங்க எழுதின மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சரி எப்படி இருந்தா என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை நமக்கு சாதகமாக மாற்றிக்கலாம். அந்த ஜே இருக்கான்ல அவன் இவளுக்காக இந்த லெட்டர் எழுதின மாதிரி நம்ம போர்ட்ரேட் பண்ணிடலாம், என்ன ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய், இதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது. என் பொண்ணுடைய கல்யாணத்தில் எப்படியும் ஹீரோ தான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறா, ஏன்னா இவங்க ரெண்டு பேரோட கதையும் முடிய போதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக பேசிட்டு இருக்கான் நம்ம கிம். ஸோ இந்த லவ் லெட்டரை வச்சு இவங்க ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த லெட்டரை நம்ம ஹீரோயின் எழுத கிடையாது. இப்போ நம்ம ஹீரோயினோட உடம்புல ஹீரோ இருக்கான்ல அவன் தான் ஹீரோயினை நினச்சி எழுதியிருக்கான். கட் பண்ண இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோவும் அந்த மருத்துவரும் சேர்ந்து அந்த பறவைக்காக ஸ்னேக்கை பிடிச்சி கொடுக்கக்கூடிய ஸ்னேக் ஹண்டர்ஸை தேடிட்டு இருந்திருப்பாங்கல்ல, இப்போ ஒரு ஸ்னேக் ஹண்டர்ஸோட வீட்டுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்னேக் ஹண்டர்ஸும் செத்து போய் கிடக்குறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதுவும் இல்லாமல் போலீஸும் வந்து விசாரிச்சுட்டு இருப்பாங்களா. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ கூட போன அந்த மருத்துவர் அவருடைய சில திறமையை காட்ட ஆரம்பிக்கிறாரு. அதாவது அவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அவர் கண்டுபிடிக்கிறாரு இவங்களுக்கு பாய்சன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பாய்சனால இவங்களுக்கு எந்தவித சிம்டம்ஸும் தெரியாத மாதிரி ஒரு பாய்சனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அப்படின்னா அந்த விஷப்பறவைகிட்ட இருந்து எடுக்கக்கூடிய விஷத்தை வச்சு தான் இவங்களையும் சாகடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம கெஸ் பண்ணது கரெக்ட் தான். இந்த ரெண்டு ஸ்னேக் ஹண்டர்ஸ் தான் கிம்முக்காக அந்த பாம்புகளை பிடிச்சி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அந்த விஷப்பறவைக்கு கொடுக்கறதுக்கு. ஆனால் இந்த விஷயத்தை எங்க நான் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லி கிம் அவனுடைய ஆளை யூஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் முன்கூட்டியே கொண்டுட்டான். ஸோ கண்டிப்பாக இதை பண்ணதும் அந்த மாஸ்க் மேனாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி கொலை பண்ணுற வேலைக்காக தான் அந்த மாஸ்க் மேனை அந்த கிம் யூஸ் பண்ணுறான் போல. இதுக்கு முன்னாடி அந்த பறவையை வாங்கிட்டு வந்த வணிகரோட ஃபேமிலியையும் அவன் அதே மாதிரி தான் பண்ணான். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த பையன் தப்பிச்சிட்டான். பட் இப்போ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் அந்த மாஸ்க் மேனை வச்சு தான் கொலை பண்ணியிருப்பான். நம்ம அவனை சீக்கிரமாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஸ்னேக் ஹண்டர்ஸோட ஃபேமிலியில் ரெண்டு பேர் தான் இறந்து போயிருப்பாங்க. இன்னொரு வயசான பாட்டி இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் இறந்து போனால் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து பயங்கரமாக கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்படி அநியாயமாக
தெரியாமல் கொன்னுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க அழுதெல்லாம் முடிஞ்சு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ அவங்க பக்கத்தில் போயிட்டு அந்த மாஸ்க் மேனுடைய ஃபோட்டோவை காட்டுறா. இதுக்கு முன்னாடி அந்த டிராயிங்கை பார்த்ததுனால அவன் இன்னொரு டிராயிங்கும் வரைஞ்சி வச்சுட்டான் போல. அந்த பழைய டிராயிங் தொலைஞ்சதுக்கப்புறம் இப்போ அதை இந்த பாட்டி கிட்ட காட்டும்போது அவங்க இதை பார்த்து செம்மையாக ஷாக் ஆயிட்டாங்க. ஏன் பாட்டி ஷாக் ஆகுறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க, இவன் தான் என் புருஷனையும் பையனையும் கொலை பண்ணது, இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக பேசிட்டே இருக்கும்போது இன்னொரு எவிடன்ஸையும் கொடுக்குறாங்க. அது என்னன்னா அந்த புருஷனையும் பையனையும் கொலை பண்ணிட்டு அந்த மாஸ்க் மேன் அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது அவங்ககிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பவுச் மாதிரி ஒன்று கீழே விழுந்திருக்கும். ஸோ அதை தான் இப்போ வந்து இந்த பாட்டி கொடுக்குறாங்க நம்ம ஹீரோ கிட்ட. இதை அவன் போகும்போது விட்டுட்டு போயிட்டான், அவனோட தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் அதை எடுத்து வச்சுக்கிறான். ஸோ இப்போ கட் பண்ணால் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்கால்ல, அவளை வந்து ரொம்ப நாளாக இந்த பாட்டி பார்த்து பேசணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்திருப்பாங்க. இப்போ கடைசியாக நம்ம ஹீரோயினை வசமாக ஒரு இடத்துல பிடிச்சிட்டு மாட்டிக்கிட்டியா, ரொம்ப நாளாக என்கிட்ட தப்பிச்சிட்டே இருந்தா வா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டா உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை, உன்னை நம்பி வந்த பொண்ணை எப்படா இப்படி ரொம்ப சாதாரணமாக நீ விடுவே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. என்ன நீங்கள் சொல்கிறீங்க, என்ன என்னை நம்பி வந்த பொண்ணை வந்து நான் சாதாரணமாக விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏண்டா பார்க்க உன் ஒய்ஃப் மாதிரியே இருக்கக்கூடிய அந்த வேலைக்கார பொண்ணு இருக்கால்ல, அவள் உன்னை தேடி வந்திருக்கும் போது அவளை ஏன்டா நீ இப்படி கைவிட்ட அப்படின்னு சொல்லும்போது, நீங்க எதை பத்தி பேசுறீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அந்த பாட்டி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா கடத்திட்டு போயிருப்பாங்கல்ல, அதாவது ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை கடத்திட்டு போயிருப்பாங்க. அந்த பணிப்பெண்களுடைய லீடர் தான். ஏன்னா நம்ம கிம் தான் வந்து ஆர்டர் கொடுத்துருப்பான், அவளுக்கு வந்து வாரிசு பிறக்கக்கூடாது, அப்பதான் ஹீரோ வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க, குழந்தை பிறக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ இப்போ அதெல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது அவ அதை கேட்டு செம்மையா ஷாக் ஆயிட்டா. இதெல்லாம் எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது, அதனால தான் ஹீரோ பார்க்கறதுக்கு அன்னைக்கு ஒரு மாதிரி மயக்கமான நிலைமையில இருந்தானா, சரி நான் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்னோட உடம்பை நல்லபடியாக காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் அன்னைக்கு அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த பக்கம் ஹீரோவை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணுறா. இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம ஹீரோ காட்டுக்குள்ளே விசாரணை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் நடந்து வந்துட்டு இருப்பான் வீட்டுக்கு. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யாரோ 2 பேர் அம்மா ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்கிட்டலாம் ஒன்றும் இல்லை போங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஃபேஸை காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட வளர்ப்பு அம்மா அப்பா தான். ஸோ அவங்க இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் ஹீரோயினோட ஆன்ட்டியும் இருக்கா. நீ எதுக்காக இப்போ இந்த இடத்துல சுத்திட்டு இருக்க, அதுவும் அரண்மனையில் வேலை பார்க்குற ஒரு பணிப்பெண்ணா எதுக்காக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் ஒன்றுமே புரியல, அவன் திருன்னு முடிச்சுட்டே இருக்கான். நீங்களா யார் அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் அவனும் நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பாவை வந்து இவன் பார்த்துருப்பான்ல, ஒரு டைம் ஹீரோயினோட காலை வெட்ட போகும்போது இவங்க 2 பேர் தான் வந்து ஹீரோ கிட்ட கெஞ்சி கேட்டிருப்பாங்க எங்க பொண்ணை காப்பாத்துங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு, இவங்க தான் அம்மா அப்பா, இவ தான் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கிருந்து மறுபடியும் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் இவங்க விட மாட்டாங்க, நம்ம ஹீரோவை கட்டி போட்டு வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் நீ எங்கேயுமே போகக்கூடாது, இந்த ஊரில் ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீ அங்கே போய் வேலையை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்டிகிட்டே இருக்கும்போது ஹீரோவும் எவ்வளோ சொல்லி பார்க்குறான், இல்லை நீங்கள் என்னை விடுங்க நான் இப்போ வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க விடுற மாதிரி தெரில. ஒரு கட்டத்துக்கு மேலே உண்மையை போட்டு உடச்சிட்றான். ஐயோ நான் அரசங்க, நான் அவங்க பொண்ணு கிடையாது, ஆக்சுவலாக எங்கள் 2 பேரோட பாடியும் ஸ்வாப் ஆயிடுச்சு, நாங்கள் வந்து கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க 3 பேருமே ஸ்டார்டிங்கில் அதை நம்பல. இங்கே பாருமா பொய்லாம் சொல்கிற வேலையை வச்சுக்காத, நாங்கள் உன்னை இங்கேருந்து கூட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரிலாம் நீ கதை விடக்கூடாது அதுக்குன்னு அப்படின்னு சொல்லும்போது, அட நான் நிஜமாக தாங்க சொல்கிறேன், உங்கள் பொண்ணும் நானும் கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டோம், வேணும்னா நீங்கள் ராஜாவே கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது ராஜாவை நாங்கள் எப்படி கூப்பிடுறது, சரி இருந்தாலும் நம்பி கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை வர சொல்கிறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் உள்ளே வரும்போது இவங்க 3 பேருமே அப்படியே கீழே விழுந்து மண்டிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. ஐயோ ராஜா எங்களை மன்னிச்சிருங்க, தேவையில்லாமல் எங்களோட இடத்துக்கு நாங்கள் உங்களை வர வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஐயோ அம்மா அப்பா ஆண்டி என்ன பண்ணுறீங்க, நான் தான் உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கே தூக்கி வாரி போட்டுருச்சு, என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து எல்லா விஷயத்தையுமே இந்த அப்பா அம்மா அப்புறம் ஆன்ட்டி அவங்க 3 பேர்ட்டையும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் ஆக்சிடென்டலாக ஒரு நாள் தண்ணியில் விழுந்தோம், அப்போது எங்களுடைய பாடி வந்து ஸ்வாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க இப்போ ஓரளவுக்கு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சொல்கிறத வச்சு நம்ம கிடையாது, நம்ம ஹீரோயின் இப்போ ஹீரோவோட உடம்புல தானே இருக்கா, ஸோ அவள் வந்து ஒரு பொண்ணு மாதிரியே பேசுறது நடந்துக்கிற விதம் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம பொண்ணு தான் இது அப்படின்னு சொல்லி அவங்களே இப்போ கொஞ்சம் கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம ஹீரோயினோட ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறா. அது என்னன்னா இவ அந்த மேல் லோகம் மாதிரி ஒரு இடம் இருக்கும்ல, அதாவது நம்ம ஹீரோயின் மறுபிறவி எடுக்கும்போது அவளை தேடி இந்த ஆன்ட்டி அங்கே தானே போயிருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு வயசான தாத்தாவும் அந்த டைமில் வந்து அந்த ஆன்ட்டி கிட்ட சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா நம்ம ஹீரோயினோட கையில் இருக்கக்கூடிய அந்த விதியின் கயிறு பார்த்தீங்கன்னா அருந்து போய் கொஞ்சம் அந்த இடத்துல காயம்லாம் இருக்கும்ல, அந்த காயமாக அவள் கையிலேருந்து எப்போ போதோ அப்போ அவள் இன்னொரு துணையை தேடிக்கிட்டான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இந்த ஆன்ட்டியும் அவள் கையை பார்க்குறாங்க, அந்த காயமே இல்லை. ஸோ அதை வச்சு பார்த்தா இவ மறுபிறவி எடுத்தும் அவளுடைய பழைய ஹஸ்பண்ட் தான் தேர்ந்தெடுத்திருக்கா போலையே, அதாவது ஹீரோவை தான் மறுபடியும் தேர்ந்தெடுத்திருக்கா போலையே அப்படின்றது இந்த இடத்துல அந்த ஆன்ட்டிக்கு தெரிய வருது. ஸோ இது வந்து சரியில்லை, இதுக்கு முன்னாடியே அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் இறந்து போனான், ஆனால் அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் மறுபிறவி எடுத்துட்டு வந்ததெல்லாம் அதிர்ஷ்டம் தான், பட் இப்போ அதே மாதிரி மறுபடியும் அவளுடைய உயிருக்கு எந்தவித பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு உடனே நம்ம ஹீரோவை தனியாக கூட்டிட்டு போயிட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அதாவது இப்போ இவங்க எல்லாருமே நம்பிட்டாங்கல்ல நம்ம ஹீரோயினோட உடம்புல ஹீரோ இருக்காங்க, ஹீரோவோட உடம்புல ஹீரோயின் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நம்ம ஹீரோயினோட உடம்புல இருக்கக்கூடிய ஹீரோ கிட்ட அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ராஜா, நான் அவங்க கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நீங்க ஹீரோயினோட உயிரில் வந்து விளையாடாதீங்க. ஹீரோயின் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னா அவளுடைய உயிருக்கு ரொம்ப ஆபத்து இங்க இருக்கிறவங்களால. அதனால நீங்க 2 பேரும் எப்போ உங்களுடைய பழைய உடம்புக்கே போவீங்களோ அந்த டைம்ல நான் ஹீரோயின் இங்க இருந்து கூட்டு போயிடுறேன், தயவு செஞ்சு நீங்க அவளை வந்து அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுவாத குறைய கெஞ்சி கேட்டிருப்பாங்க. ஹீரோவுக்கும் இப்போ என்ன சொல்றதுனே தெரியல. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து சொல்றா, என்னோட அம்மா அப்பா அப்புறம் ஆன்ட்டி இவங்க 3 பேரும் ரகசியமா ஏதோ ஒரு இடத்துக்கு அனுப்ப சொன்னல, அவங்களுக்கு எதுவும் ஆகாதுல, தண்டனைலாம் கொடுக்க மாட்டேல அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்காக அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்? அந்த கிம் பைத்தியக்காரனோட கண்ணில் இவங்க பட்டாங்கன்னா கண்டிப்பா இவங்களை வச்சு உன்னை ஏதாவது பிளாக்மெயில் பண்ணுவான், அதனால தான் நான் இந்த மாதிரி முன்கூட்டியே அவங்களை சேஃபாக ஒரு இடத்துக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் எனக்காக நீங்க இன்னும் எவ்வளோதான் ராஜா பண்ணுவீங்க, நீங்க பண்ணதெல்லாம் போதும், தயவு செஞ்சு என்ன ஏதாவது ஹெல்ப் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல, நீ என்ன சொல்ற அப்படின் போது. ஸோ இப்போ அப்படியே ஒரு ஃபிளாஷ் கட்டில் நம்ம ஹீரோவாகவும் ஹீரோயினாவும் காட்டுறாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி உங்களை கடத்தி கொண்டு போயிட்டு உங்களுக்கு குழந்தையே பிறக்க முடியாத மாதிரி ஒரு விஷத்தை ஊற்ற பார்த்துருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க ஏன் வந்து என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? என்னோட உடம்புக்கு தானே ஊத்துறாங்க, அது அப்படியே விட வேண்டியதானே, கஷ்டப்பட்டு எதுக்காக நீங்க அவங்க கிட்ட சண்டைலாம் போட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு என்ன பைத்தியமாடி பிடிச்சிருக்கு, நீ அன்னைக்கு ஆசாசியா சொன்னீங்க என்கிட்ட ஒரு விஷயம், அதெல்லாம் மறந்து போயிட்டியா என்ன? உனக்குன்னு இந்த உலகத்துல அம்மா அப்பா ஆன்ட்டி இந்த மாதிரி எல்லாருமே இருந்தாலும் உனக்கு ரத்த சொந்தம்னு சொல்லி யாருமே இல்லைன்னு சொல்லி அவ்வளோ கஷ்டப்பட்டியே, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அது கூட நான் சந்தோஷமா வாழணும் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா, இப்போ அந்த விஷயத்தை ஊற்றிருந்தாங்கன்னா உனக்கு எப்படி குழந்தை பிறந்திருக்கும்? இப்போ சொல்கிறேன் கேளு, உன்னோட சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னா அதை நான் அவ்வளோ ஈஸியாக விட மாட்டேன், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறான். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப இமோஷனலாக இருக்குது. இப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ள பணிப்பெண்கள் எல்லாருமே வராங்க, அந்த பணிப்பெண்களோட லீடரும் வராங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அரச குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் கூட நீங்கள் இல்லீகலாக அஃபேரில் இருந்திருக்கீங்க, அதனால தான் நாங்கள் வந்து இப்போ உங்களை கைது பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினும் உடனே சரி நம்மளை பற்றி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட உடம்புல இருந்துக்கிட்டு, இங்க பாருங்க தேவையில்லாதெல்லாம் நீங்க எதுவும் பேசாதீங்க, அவளுக்கு என் கூடலாம் ஒன்றும் அஃபேர் இல்லை, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை ராஜா உங்க கூட கிடையாது, அரச குடும்பத்தை சேர்ந்த இன்னொருத்தர் இருக்கார்ல ஜே, அவர் கூட தான் இவங்க இல்லீகலாக அஃபேரில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு, என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு. ஸோ ஹீரோவுக்கு வேற வழி தெரியல, ஏதோ ஆதாரத்தோட பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போறதுக்கு ஒத்துக்கிறான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஹீரோவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.